அமெரிக்காவில் வெளிநாட்டு குடியேறிகள் அதிகமாகிவிட்டதாக கூறுகிறீர்கள். இந்த எண்ணிக்கையை நீங்க எப்போது முடிவு செய்தீர்கள்? எங்கள் இளமையையும் செல்வத்தையும் இந்த நாட்டில் செலவிட செய்து எங்களுக்குள் ஒரு கனவை விதைத்தீர்கள். நீங்கள் எங்களுக்கு கடன்படவில்லை. நாங்கள் கடினமாக உழைத்து நீங்கள் கேட்கும் தொகையை செலுத்தி இங்கே வந்துள்ளோம். எங்களை வெளியேற்றப் போவதாக எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸிடம் இந்திய வம்சாவளி மாணவி உருக்கமாக கேட்ட இந்த கேள்வி மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது. இது மிசிசிப்பி பல்கலைக்கழகத்தில் நடந்த டேர்னிங் பாயிண்ட் USA நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த மாணவி துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸிடம் கேட்ட கேள்வி. அமெரிக்காவுக்கு நாங்கள் சும்மா வரவில்லை. நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துதான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய அதிக அளவு உழைப்பை செலவிட்டுதான் நாங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். எல்லோரும் ஒரு கனவோடு இருப்பார்கள். நாங்களும் மிகப்பெரிய ஒரு கனவோடு வந்தோம். ஆனால் எங்களுடைய கனவுகளை எல்லாம் நீங்கள் சிதைத்து விட்டீர்கள் என அந்த பெண் சொல்லியுள்ளார். சட்டப்பூர்வமாக குடியேற்ற நடைமுறைகளை பின்பற்றி அமெரிக்காவிற்கு வந்த மக்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அதிக அளவில் அமெரிக்காவில் இப்படி குடியேறுவதை குறைக்க வேண்டும் என ஜே.டி. வான்ஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு சட்டப்பூர்வமாக வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. 1, 10, 100 என அதிகரித்து எதிர்காலத்தில் இது லட்சம் கோடி என அதிகரிக்கும். இது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதனால் தான் சட்டப்பூர்வமாக குடியேறுபவர்களை கூட மிக குறைந்த அளவில் குறைப்பதற்கான வழிமுறைகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவுடைய துணை அதிபராக என்னுடைய வேலை முழு உலகத்தின் நலன்களையும் கவனிப்பதல்ல, அமெரிக்க மக்களை கவனிப்பது மட்டும்தான் என ஜே.டி. வான்ஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை திறமை இருப்பவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பது மட்டுமே அவர்களுடைய வேலை. அதிக அளவு சம்பாதித்த பிறகு அவர்களை எப்படியாவது கலற்றிவிட நினைப்பதுதான் அமெரிக்காவுடைய வேலையாக இருக்கிறது. அதை திறமையாக இப்பொழுது செய்து வருகிறார்கள். அமெரிக்க கனவோடு சென்றவர்களும் செல்லவிருப்பவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.